இந்த எபிசோட் ரொம்ப ஸ்பெஷல் எபிசோட் நமக்கு. ஏன்னா நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது கூட்டாஞ்சோறு. இப்போ நான் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். இங்கே யூஎஸில் எங்களுக்கு பெரிய ஸ்னோ ஸ்டார்ம். எங்கள் வீட்டுக்கு எங்களை பார்க்க வந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஒருத்தங்க வந்து எங்களோட இப்படி வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் ரோட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகலை. குழந்தைங்க எல்லாருக்கும் ஸ்கூல்ஸ் லீவ். எல்லாருமே ஒரு ஆஃப் எடுத்துக்கும் போது நான் மட்டும் எதுக்கு சமைக்கணும் அப்படின்னு நாங்களும் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து அந்த அண்ணா தான் குக் பண்ணார். அப்படியே எனக்கு என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஞாபகம் வந்துருச்சு. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு காயை எடுத்துக்கிட்டோம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் வாழைக்காய். ஆக்சுவலாக நாங்கள் பஜ்ஜி போட்டு மிச்சம் இருந்தது. இருந்தாலும் மென்ஸை வந்து பாராட்டி தான் ஆகணும். அவங்க வந்து இது போட மாட்டோம் அது போட மாட்டோம்லாம் சொல்லலை. எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. நம்ம சொந்த ஊரை மண்ணை விட்டுட்டு இங்கே வந்து தனியாக இருக்கிறப்போ நமக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஃபேமிலி. அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃபேமிலி தான் இவங்க. செம்ம ஃபன்னாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் வந்து ஒரு ஸ்னோ ஸ்டார்மில் மாட்டிக்கிட்ட ஃபீலே இல்லை எங்களுக்கு. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ஐயோ என்ன பண்ணிகிட்ருக்காங்களோ அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறப்போ நாங்கள் எங்கள் கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். எனக்கு என் சின்ன வயசு கூட்டாஞ்சோறு தான் ஞாபகம் வருது. எல்லோரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வந்துக்கணும். வெஜிடபிள்ஸ் ஒருத்தங்க, அப்புறம் ஒருத்தங்க வந்து அரிசி, அது என்ன பருப்புன்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம போய் கூட்டாஞ்சோறுன்னு சொல்லி கேட்டால் நம்ம பாட்டி ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்க. அந்த அடுப்பை, அதாவது நம்ம கேங்கில் ஒரு பெரிய லீடர் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அடுப்பு வச்சு அதை எப்படி வந்து சமைக்கணும்லாம் தெரியும். நான் அந்த லீடர் கிடையாதுங்க. நான் வந்து சும்மா எடுபடி வேலை செய்கிற அந்த குட்டி கேங்கில் தான் இருந்தேன். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சேர்ந்து சமைச்ச ஃபுட் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக அந்த கூட்டாஞ்சோறாக தான் இருக்கும். இதெல்லாம் நான் வதக்கிட்டுருக்கிற இந்த டயத்துக்கு முன்னாடியே நான் அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து தான் வதக்கிட்டு இருந்தோம். அடுத்து இப்போது மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் குக் பண்ணியிருக்கோம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன மாடிஃபிகேஷனாக கொஞ்சம் பெருங்காயத்தூள், சீரகத்தூள் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் கொஞ்சம் காலிஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காவும் போட்டிருக்கேங்க இதில். அதுக்கு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம். என்னுடைய ஃபர்ஸ்ட் கூட்டாஞ்சோறு அந்த மெமரிஸை கொடுத்தது ஒரு அண்ணாவும் ஒரு அக்கா தான். இப்போது திரும்ப எனக்கு இன்னொரு அண்ணா இதை சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. நிஜமாகவே ஸ்பெஷல் தேங்க்ஸ் இவருக்கு. அப்போயும் நான் இப்படி தான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இப்போயும் அதான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நம்ம ஊற வச்சுருந்தா அரிசி பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. நான் சின்ன வயசில் அந்த கூட்டாஞ்சோறு செஞ்ச அந்த அக்காவையும் அண்ணாவும் எப்படி வியந்து பார்த்துட்டு இருந்தேனோ அதே மாதிரி தான் இவரையும் பார்த்துட்டு இருந்தேன். ஆஹா செம்மையாக செய்கிறாரே அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம வெஜிடபிள்ஸ்லேயும் தண்ணி விடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜஸ்ட் இப்போ பருப்புக்கும் அரிசிக்கும் தான் தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த ஈஸி ப்ரிப்ரேஷன் மெனு பார்த்துட்டு எனக்கு ஒன்று தோணுது, பேசாமல் தினைக்கும் கூட்டாஞ்சோறே வச்சிடலாம். தனித்தனியாக பொரியல், சாம்பார்லாம் செய்கிறதுக்கு இது ஹெல்த்தியும் ஆயிடுச்சு, நமக்கு வேலையும் மிச்சம் ஆயிடுச்சு. ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு இறக்குனா நம்ம கூட்டாஞ்சோறு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.